2025-26 காலப்பகுதியில் வந்து நிறைய பேர் கனடாவுக்கு வாரத்துக்கு வந்து பிளான் பண்ணியிருப்பீங்க, திங்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவைக்கெல்லாம் வந்து இப்போ வந்து குழப்பமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் கனடாவில் நிறைய சூழ்நிலைகள் மாற்றங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கு. உதாரணமாக சொல்ல போகணும்னு சொன்னால் இந்த ஸ்டூடெண்ட்ஸில் வந்தார்களுக்கு வந்து பிஆர் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெஃப்யூஜி கேஸுகளில் சில சில மாற்றங்கள், அது மட்டும் இல்லாமல் நாடுகளில் அரசியல் மாற்றங்கள்னு சொல்லி நிறைய விதமான மாற்றங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கு. ஸோ அதனால் வந்து நிறைய பேருக்கு வந்து கேள்விகள் இருக்கும். நாங்கள் 2025-26 காலப்பகுதிகளில் வந்து என்ன விசாவில் வந்து கனடாவுக்கு போகலாம், அது மட்டும் இல்லை போனால் எப்படி அங்கே வந்து நிரந்தர பதவியிடம் வந்து எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து இருக்குது. ஸோ இப்படி திங்க் பண்ணுற இருக்கிறாக தான் இந்த வீடியோ வந்து ஏன்னு சொன்னால், இதில் நான் சொல்ல போகிற ஒரு விசா நடைமுறை வந்து நீங்கள் கனடாவுக்கு வாரீங்கன்னு சொன்னால் வந்து இறங்கின உடனே வந்து உங்களுக்கு வந்து பிஆரை வந்து கையில் வந்துடுவாங்க. அதாவது கனடிய நிரந்தர வதிவிடத்தை வந்து நீங்கள் வந்து இறங்கின உடனே வந்து உங்களை கையில் வந்து தந்துருவிடும். அப்படி ஒரு விசா நடைமுறை வந்து கனடா வந்து இப்போ வந்து குழந்திருக்கு. ஸோ அது என்ன ஏதுன்னு சொல்லி தான் இன்றைக்கி விளக்கம் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பயனுள்ள வீடியோ அமையும்னு சொல்லி வந்து நம்புகிறேன். உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. யாரும் கனடாக்கு இனிமேல் வேறு போய் நம்ம சொன்னால் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து நம்ம சொன்னால் அவைக்கு வந்து ஒரு உதவியாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு வாங்க நாங்கள் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போவோம். சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே வந்து நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னென்னு சொன்னால் என் சேனல் ஆரம்பித்து ஒரு சில 6-7 மாதங்கள் வந்து பூர்த்தி ஆகுது. ஸோ இந்த 6-7 மாதங்களில் வந்து நான் 1000 சப்ஸ்கிரைபர் தாண்டி இப்போ கிட்டத்தட்ட 2200 சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்து தொடர்ந்து வந்து போய்கொண்டிருக்கேன். ஸோ இந்த நேரத்தில் வந்து நான் என் சேனலுக்கு அப்டேட் பண்ணுற விதமாக வந்து நான் ஒரு மைக் வந்து வாங்கியிருக்கிறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்க்க தெரியும். இப்போ நான் என் சேனலுக்குன்னு சொல்லி ஒரு மைக்கே வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து நான் எந்த காசில் வாங்கினேன்னு சொன்னால் இவ்வளோ காலம் வந்து இந்த யூடியூப்லேருந்து வந்த காசுலையும் சேர்த்தும், அது மட்டும் இல்லாமல் என்னோட கொஞ்சம் சேவிங்ஸை போட்டும் நான் வந்து ஒரு மைக்கை வந்து வாங்கியிருக்கேன் இந்த யூடியூப் சேனலுக்காண்டி. ஏன்னு சொன்னால் இனி வரும் காலங்களில் இந்த யூடியூப் வீடியோ வந்து இன்னுமே மேம்படுத்துகிற நோக்கத்திலும், அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய விளாக்ஸும் வந்து இனி காலங்களை வந்து ஷூட் பண்ணி போகிறதுக்கு வந்து காத்துக்கொண்டிருக்கேன். ஸோ அதுக்கான தான் வந்து இந்த மைக் வந்து வாங்கியிருக்கேன். இந்த மைக் வாங்குறதுக்கு முழு சப்போர்ட் இந்த வீடியோ பார்த்தவங்க நீங்கள் இனிவரும் காலங்களையும் வந்து உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு தொடர்ந்து தேவை. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் புது ஆதரவாளர்கள் வந்து எனக்கு தேவையானபடியாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்க நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னு சொன்னால் எந்த வீடியோ நிறைய பேருக்கு சென்றடைஞ்சு அது வந்து ஒரு பயனுள்ள அமையும் பார்க்குறாங்களுக்கும் எனக்கும் கூட. ஸோ உங்களுக்கு எல்லாம் ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு வாங்க நாங்கள் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோம். இந்த ப்ரோக்ராம் பேர் தான் வந்து கேர் கிவர் ப்ரோக்ராம். ஸோ கேர் கிவர் ப்ரோக்ராம்னு சொல்லி என்ன சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் கேர் கிவர்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு விசேட தேவையுடையவர்களுக்கு சரி, அது மட்டும் இல்லாமல் இந்த முதியவர்களுக்கு சரி, அவையை வந்து பராமரிக்கிறதுக்கு வந்து ஒரு ஆட்கள் வந்து தேவை. ஸோ அவையை தான் வந்து நாங்கள் வந்து கேர் கிவர்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு ப்ரோக்ராமில் வந்து கனடா வந்து நிறைய பேர் வந்து உள்வாங்கிறது வந்து இருக்குது. ஸோ இப்படி கேர் கிவர் ப்ரோக்ராமில் வந்து கனடா வந்து நிறைய பேர் உள்வாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் கனடாவில் வந்து இந்த கேர் கிவருக்கு வந்து தட்டுப்பாடு இருக்குது. அதாவது கனடாவில் நிறைய முதியோர் இல்லங்கள் இருக்குது, நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது, எக்கச்சக்கமான இடங்கள் இருக்குது. ஆனால் அவைக்கெல்லாம் வந்து அந்த இடத்துக்கெல்லாம் வந்து வேலை செய்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து தட்டுப்பாடாக இருக்குது. ஸோ அப்படி நிறைய பேர் தட்டுப்பாடை வந்து பூர்த்தி செய்கிறது தான் வந்து இந்த கேரிக்குலர் ப்ரோக்ராம் வந்து கனடா வந்து குழந்திருக்கு. இந்த கேரிக்குலர் ப்ரோக்ராம் வந்து கனடா 2025 தான் குழந்திருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை, இது ஒவ்வொரு வருஷமும் கனடாவில் இருக்கிற ப்ரோக்ராம் தான். இப்போ கிட்டத்தட்ட கொஞ்சம் காலமாகவே கனடா வந்து கொடுத்துக்க ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து கேரிக்குலர் ப்ரோக்ராம். அது ஏன் இந்த வருஷம் மட்டும் ஒரு பிரபல்யமாக வந்து பேசப்படுதுன்னு சொன்னால், இந்த வருஷம் அதிகமான ஆக்களை வந்து எடுக்கிறதுக்கு வந்து கனடா வந்து திங்க் பண்ணியிருக்கு. அதாவது இவ்வளோ வருஷத்தில் எடுத்த ஆக்களை ஒப்படைக்க இந்த வருஷம் வந்து அதை காட்டிலும் வந்து நிறைய பேரை வந்து எடுக்கிறதுக்கு வந்து கனடா வந்து திங்க் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் கனடாவோட வளர்ச்சிக்கு வந்து இந்த கேரிக்குலர்னு சொல்கிறது நிறைய விதமாக வந்து பங்களிக்குது. ஸோ அதை வந்து ஒரு உற்சாகப்படுத்துகிற விதமாக வந்து நிறைய பேர் வந்து கனடாக்குள்ளே உள்ளெடுக்கிற விதமாக இந்த கேரிக்குலராக வந்து நிறைய பேர் உள்ளெடுக்கிறது வந்து கனடா அரசாங்கம் வந்து பிளான் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த 2025 பார்த்தோம்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்டை முந்தி வந்து கனடாவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்டாக வந்து நிறைய வருது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து மெயின்படுத்தாமல் இந்த கேரிக்குலர் ப்ரோக்ராம், அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கில் ஒர்க்கரை வந்து கனடா வந்து இன்னுமே வந்து உள்ளெடுக்க போகுது. என்ன சொன்னால் உலகாலம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸை உள்ளெடுத்து வந்து காசு பார்த்தாங்க. ஆனால் இந்த முறை வந்து கனடாக்குள்ளே என்ன சொன்னால் கனடா பொருளாதாரம் வந்து கொஞ்சம் டவுனாக போய்கொண்டிருக்கு. ஸோ கனடா பொருளாதாரத்தை வந்து கட்டி எழுப்பணும்னு சொன்னால் எங்களுக்கு வந்து நிறைய ஸ்கில் ஒர்க்கர் வந்து நாட்டுக்குள்ளே தேவைன்றபடியாக இதேமாதிரி கேரிக்குலர் ப்ரோக்ராம் வந்து ஒரு ஸ்கில் ஒர்க் தான். ஸோ அப்படி வந்து கேரிக்குலர் ப்ரோக்ராம் ஆக்களையும் வந்து எடுக்கிறது வந்து கனடா வந்து பிளான் பண்ணியிருக்கு. அந்த வகையில் வந்து இந்த 2025-26 காலப்பகுதியில் வந்து எக்கச்சக்கமான கேரிக்குலர் வந்து எடுக்கிறது வந்து கனடா பிளான் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கேரிக்குலருக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னு சொல்லி சொல்கிறதுக்கு முன்னே இந்த கேரிக்குலர் ஒர்க்கில் வந்து ஒரு விசாட அம்சம் இருக்குது. அதாவது நீங்கள் கனடாவில் ஒரு விசா நடைமுறை வந்து ஸ்டூடெண்ட் விசாவில் வாரீங்கன்னு சொன்னால் வந்து நீங்கள் வந்து படிக்கணும். அதுக்கு பிறகு வந்து ஒர்க் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து பிஆரோ அந்த கட்டம் வந்து திங்க் பண்ண முடியும். ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து இந்த பிஆருக்கு வந்து திங்க் பண்ண முடியாமல் இருக்குது. அதை விட இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து ரெஃப்யூஜியாக வாரீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நாட்டில் வந்து பிரச்சனை வந்து அங்கீகரிக்கப்படணும். அதுக்கு அது ரெஃப்யூஜின்னு சொல்கிறது வந்து பெரிய ப்ரோசஸ். அதை விட வந்து இந்த ஒர்க் பெர்மிட்,
அப்படின்னு சொன்னால் ஒர்க் பண்ணி எடுக்கிறது பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் இந்த கேரிகிவர் ப்ரோக்ராமில் வந்து ஒரு விசேட அம்சம் இருக்குது. என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், நீங்கள் கேரிகிவர் ப்ரோக்ராமை அப்ளை பண்ணி எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் நாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகி, அதாவது இப்போ ஸ்ரீலங்கா வந்து கேரிகிவரை நீங்கள் கனடாக்குள்ளே என்ட்ரு ஆகி நீங்கள் வந்து இறங்கின உடனேயே வந்து உங்களுக்கு கையில் வந்து பிஆரை வந்து தந்துடுவாங்க. அதாவது கனேடியன் நிரந்தர வதிவிடத்தை வந்து உங்களோட கையில் வந்து தந்துடுவாங்க. ஸோ இந்த கனேடியன் நிரந்தர வதிவிடம்னு சொல்கிறது இவ்வளோ ஒரு சவாலான விஷயம், ஒரு கஷ்டப்பட எடுக்கிற விஷயம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குதுன்னு சொன்னால் அந்தளவுக்கு அந்த கேரிகிவர் ப்ரோக்ராம்னு சொல்கிறது ஒரு வேல்யூவான ப்ரோக்ராம். சரி, இது வந்து நான் ஸ்ரீலங்கா இருக்கிறாக தான் மெயின் பண்ணி கதைக்க போயின்னு சொன்னால், ஸ்ரீலங்காவில் இருக்கிற நடைமுறைகள்லாம் வந்து எனக்கு வந்து 100% வந்து தெரியும். ஸோ அதில் வந்து ஸ்ரீலங்கா இருக்கிறாக தான் மெயின் பண்ணி கதைக்க போகிறேன். அதெல்லாம் வேறு நாட்டில் இருந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் அதுக்குமான ரூல்ஸும் சில மாறுபடும். நான் ஸ்ரீலங்காவுக்காக தான் மெயின் பண்ணி இந்த விஷயம் வந்து கதைக்க போகிறேன். ஸோ நீங்கள் இந்த கேர்கிவராக கனடா போகணும்னு சொன்னால் உங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும்னு சொன்னால், ஸ்ரீலங்காவில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஏரோவில் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஸ்ரீலங்காவில் ஒரு கோர்ஸ் இருக்குது, நர்சிங் அசிஸ்டன்ட் கோர்ஸ்னு சொல்லி ஒரு கோர்ஸ் வந்து இருக்குது. அதுவும் கிட்டத்தட்ட இந்த கேர் வைக்கிற மாதிரி தான் ஸ்ரீலங்காவில் வந்து நர்சிங் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த நர்சிங் அசிஸ்டன்ட் கோர்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருந்தால் உங்களுக்கு முதலாவது குவாலிஃபிகேஷன் வந்து சக்ஸஸ் ஆகிடும். அது நர்சிங் அசிஸ்டன்ட் கோர்ஸ் வந்து நீங்கள் ஏழு எடுத்தோன்னே வந்து படிக்கலாம். இந்த வீடியோ பார்த்தோன்னே நீங்கள் இப்போ கூட படிச்சுக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஸோ படிச்சிங்கன்னு சொன்னால் முதலாவது குவாலிஃபிகேஷன் வந்து சக்ஸஸ் ஆகிடும். அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து ஐஎல்ஸ் வந்து வேணும். ஐஎல்ஸ் வந்து எப்படி வேணும்னு சொன்னால், ஈச் பேண்டில் வந்து ஒரு ஸ்கோர் இருக்குது. அந்த ஸ்கோரை வந்து நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணணும். ஸோ அது வந்து எப்படியான ஸ்கோர்னு சொன்னால், ஐஎல்ஸில் வந்து ரைட்டிங்கில் வந்து 4 பாயிண்ட்ஸ் வந்து வேணும், ஸ்பீக்கிங்கில் வந்து 4 பாயிண்ட் வந்து வேணும், லிஸ்னிங்கில் வந்து 4.5 வந்து வேணும், அதேமாதிரி ரீடிங்கில் வந்து 3.5 வந்து வேணும். ஸோ இவ்வளோ வந்து இந்த ஈச் பேண்டில் இருக்க இவ்வளோ ஸ்கோரை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னு சொன்னால் 2வது குவாலிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஒன்று வந்து நீங்கள் வந்து ஐஎல்ஸ் எடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃப்ரெஞ்சில் வந்து ஒரு லெவல் வந்து நீங்கள் வந்து முடிக்கணும். ஆனால் நான் வந்து ஃப்ரெஞ்சில் நீங்கள் லெவல் முடிக்கிறத விட ஐஎல்ஸ் தான் எடுக்கிறதா வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குமேனு சொன்னால், ஃப்ரெஞ்சுன்னு சொல்கிறது வந்து எங்களுக்கு ஒரு புது மொழி, புதுசாக அதை படித்து வந்து எக்ஸாம் எடுக்க வந்து பயங்கர கஷ்டமாக இருக்கும். அதுவே இங்கிலீஷ்னு சொன்னால், நாங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து இங்கிலீஷ் வந்து நாங்கள் ஸ்கூலாகவே ஒரு பாடமாக வந்து படித்தது. ஸோ இங்கிலீஷ் வந்து எங்களுக்கு அடிப்படையாக கொஞ்சம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து டெவலப் பண்ணுறது எங்களுக்கு ஈஸியாக இருக்கிறபடியாக இங்கே ஐஎல்ஸ் எடுக்கிறதா வந்து பெட்டர்னு நான் வந்து சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மினிமம் வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது வந்து நல்ல. இப்போ இல்லை கனடா சொன்ன ரெக்ரூட்மெண்ட்ஸில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸோட அப்ளை பண்ணுறதா வந்து நல்ல. மெயின்னு சொன்னால், நாங்கள் எப்போவுமே வந்து ஒன்றுக்கு அப்ளிகேஷன் போடக்க அந்த அடிப்படை தகமையோடு சொல்லியிருக்கும், அந்த அடிப்படை தகமையோடு ஒட்டிக்கொண்டு நாங்கள் வந்து அப்ளிகேஷன் போடக்கூடாது. அதை விட கொஞ்சம் ஒரு பெட்டராக தான் எங்களோட ஃபைலை வந்து கொடுக்கணும். ஏன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட 1 வருஷமோ இல்லை 1 வருஷமோ 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட கொடுப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விசா கிடைக்கிற சான்ஸ் வந்து அதிகமாகும். ஏன்னு சொன்னால் உங்களோட ஃபைலையும் பார்க்க, அதேமாதிரி இன்னொரு ஃபைலையும் பார்க்க, உங்களோட ஃபைலில் வந்து 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, மற்ற ஃபைலில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையான்னு சொன்னால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபைலை தான் வந்து கவர்மெண்ட் வந்து பிக் பண்ணக்கூடும். ஸோ அப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் அதுவுமே ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கும். மினிமம் வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வந்து நல்லது. ஸோ அடுத்த கட்டம் எங்களுக்கு இவ்வளோ குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்குது, நாங்கள் வந்து எப்படி வந்து விசாக்கு அப்ளை பண்ணுறோன்னு சொன்னால், அதுக்கு முதல்ல வந்து உங்களுக்கு ஜாப் ஆஃபர்னு சொல்லி உங்களுக்கு வேணும். அதாவது நான் முதலே சொன்ன மாதிரி இவ்வளவு குவாலிஃபிகேஷன் இருந்தால் பிறகு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் ஆஃபர் வேணும். ஜாப் ஆஃபர்னு சொன்னால் என்னென்னு சொல்லியிருக்கீங்கன்னா, கனடாவில் உங்களுக்கு வந்து கேர் கிவராக யாரும் வந்து வேலை வந்து தரணும். ஸோ அதுக்கு ஒரு லெட்டர் தரணும். அதான் வந்து ஜாப் ஆஃபர் வந்து. அந்த லெட்டரை வந்து நீங்கள் எப்படி எடுக்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் ஆன்லைனில் எடுக்கலாம். அதாவது கனடாவில் வந்து ஜாப் பேங்க்னு சொல்லி வெப்சைட் வந்து இருக்குது. அந்த ஜாப் பேங்க்கு போய் நீங்கள் சைன் பண்ணி உள்ளே போயிங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து ஆட் வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். எங்களுக்கு வந்து இப்படி கேர் கிவர் வந்து தேவைன்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஆட் வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஆட்டில் வந்து நீங்கள் எடுத்து அதன் மூலம் வந்து ஜாப் ஆஃபர் லெட்டர் எடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷனையும் கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து விசா கிடைக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஜாப் ஆஃபர் வந்து வேறு விதமாக அப்படி எடுக்கலாம்னு சொன்னால் நிறைய இன்ஸ்டியூட் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்குது. ஸோ அப்படி அந்த நிறைய பேர் வந்து இந்த ஜாப் ஆஃபர் எடுத்து விசா செஞ்சு கொடுக்குறாங்க. நிறைய பேர் வந்து ஸ்ரீலங்கா வந்து இருக்கணும். ஸோ எனக்கு பர்சனலாக நான் யாரையும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஆனால் நிறைய பேர் வந்து ஸ்ரீலங்கா செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி நம்பிக்கை யாரும் நீங்கள் தெரிஞ்சால் அங்கே போய் கரைச்சி அவை மூலம் ஜாப் ஆஃபர் எடுத்தும் நீங்கள் வந்து செய்யலாம். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஐடியா, நீங்கள் வந்து நீங்களாக போய் அப்ளை பண்ணாமல் யாரும் ஒரு ஆளை வந்து ஹெல்ப்புக்கு வச்சுக்கொண்டு, இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஆளை ஹெல்ப்புக்கு வச்சுக்கொண்டு அப்ளை பண்ணுறதா நல்லவன்னு சொல்லி நான் நம்புவேன். ஏன்னு சொன்னால் நாங்கள் சுயேட்சையாக வந்து அப்ளை பண்ணும்போது நிறைய மிஸ்டேக் வந்து விடக்கூடும். அதே வந்து எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து எங்களுக்கு அப்ளை பண்ணி தரும்போது நாங்கள் உங்களோட ஃபைலை வந்து சர்டிஃபிகேட்டாக கொடுக்கக்கூடும். ஸோ இவ்வளோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து இந்த ஹெல்த் கேரில் வந்து, அதாவது இந்த கேர் கீவரில் வந்து உங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து விசா வந்து கிடைக்கும். அப்படி விசா கிடைச்சா அப்புறம் நீங்கள் வந்து நாட்டுக்குள்ளே வந்து வருவீங்க. வந்தோடனே வந்து உங்களுக்கு பிஆர் வந்து கையில் வந்து தந்துடுவாங்க. அதுக்கு இப்போ நீங்கள் வந்து எங்கே உங்களுக்கு ஜாப் எடுத்தீங்களோ அங்கே நீங்கள் வேலைக்கு போய் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதுக்கு பிறகு உங்களோட ஃபேமிலி ஸ்பான்சர் எல்லாமே வந்து
பிஆர் கிடைச்சா உங்களுக்கு அது இப்போ தெரியும் அடுத்த கட்டம் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி. இப்போ உதய வந்து ஒரு ஒரு மனைவி வந்து வரான்னு சொன்னால் வந்து கணவர் ரெஸ்பான்ஸ் பண்ணலாம், பிள்ளை ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். பிஆர் இருந்துன்னு சொன்னால் அதே ஒரு ஆண் வந்து வரான்னு சொன்னால் அவர் வந்து மனைவி ரெஸ்பான்ஸ் பண்ணலாம், பிள்ளை ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி பிஆர் இருந்தால் வந்து நீங்கள் ஒரு குடும்பத்தை கூட ஸ்பான்சர் பண்ணி கேடாக்களை கூப்பிட்டுக்கொள்ளலாம். ஸோ அப்படி ஒரு இலகுவான முறை தான் வந்து இந்த கேரிகிவர் ப்ரோக்ராம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த முறையான கூட நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பிஆர் கிடைக்குது, வேலை கிடைக்குது, ஒரு சிறந்த வேலையாக அது வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிஆர் கிடைச்சா மட்டும் நீங்கள் எங்கள் ஃபேமிலியை கூட ஸ்பான்சர் பண்ணுறீங்க. ஒரு ஃபுல் பேக்கேஜாக வந்து இந்த பேக்கேஜ் வந்து இருக்குது. நீங்கள் ஒரு கனடாவுக்கு வாரது தான் உங்களோட நோக்கம், கனடா வந்து உங்களோட ஃப்யூச்சர் டெவலப் பண்ணதான் உங்களோட நோக்கம்னு சொன்னால் தயவுசெய்து இந்த கோர்ஸ் மூலம் வாரது வந்து உண்மையாகவே 100% வேல்யூ ஃபார் மணியாக நான் வந்து சொல்லுவேன். இன்னும் சில பேருக்கு வந்து இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கும். அப்படின்னு சொன்னால் இது எப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகுது கனடாவில் சொன்னீங்கன்னா இந்த 2025 மார்ச் மாதம் 31 வந்து இந்த அப்ளிகேஷன் எடுக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஓப்பன் ஆகிட்டு நீங்கள் இப்போ கூட இந்த வீடியோ இன்றைக்கி நான் எப்போ போஸ்ட் பண்ணணும்னு சொல்லி தெரியலை. நான் எப்படியும் வந்து ஏப்ரலாக இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ போஸ்ட் பண்ண டைமில் வந்து நீங்கள் அப்ளிகேஷனில் வந்து ஸ்டார்ட் ஆக வலிக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக வந்து நம்ம முதலே சொன்ன மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். ஏப்ரல் 32 வந்து அப்ளிகேஷன் எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆக ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கு இப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேருக்கு டவுட் இருக்கும். அப்படின்னு சொன்னால் நாங்கள் இப்போ வந்து படித்து கொண்டிருக்கிறோம், இல்லை எங்களுக்கு நாங்கள் வந்து நர்சிங் அசிஸ்டன்ட் கோர்ஸ் வந்து இன்னும் படிக்கலை, அப்போ இந்த வருஷம் போனால் எங்களுக்கு சான்ஸ் கிடைக்காதான்னு சொல்லி உங்களுக்கு வந்து யோசனை இருக்கும். அப்படி இல்லாமல் ஒன்றுமே இல்லை. இந்த 2024 ஒப்படைக்க 25 வந்து 11,000 பேரை வந்து எடுக்க போக சொல்லியிருக்காங்க. ஏன்னா 2024 வந்து கிட்டத்தட்ட 5,000 6,000 பேரை தான் வந்து எடுத்தவங்க. அதே 2025 வந்து 11,000 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு வருஷம் இது வந்து கூடிக்கொண்டு போகும். ஏன்னு சொன்னால் இந்த ஸ்கில் ஒர்க்கருக்கான தேவைகள் வந்து கனடா வந்து அதிகமாகி கொண்டே போய்க்கொண்டிருக்கும். அதில் வந்து இந்த அடுத்த வருஷம் இன்னுமே நிறைய பேர் வந்து எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ தான் ஏழை எடுத்தவர்களாக இருந்தால், நீங்கள் படித்து கொண்டு இருக்கிறவர்களாக இருந்தால் தயவுசெய்து நீங்கள் கனடா வரதான் உங்களுக்கு ஐடியா இருந்தால் நீங்கள் போய் இந்த நர்சிங் அசிஸ்டன்ட் கோர்ஸை வந்து படியுங்கோ, எக்ஸ்பீரியன்ஸ் எடுங்கோ, ஐஎல்ஸ் எடுங்கோ. நீங்கள் வார வருஷம் கூட அப்ளை பண்ணி வந்து கொள்ளலாம். எந்த வித பிள்ளையும் வந்து இதில் வந்து கிடையாது. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ கனடாவிலேருந்து பார்த்து வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஸ்ரீலங்கா இருக்கிற ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இல்லை படிக்கிற பிள்ளைங்க யாரும் இருக்குன்னு சொன்னால் அவைக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. ஏன்னு சொன்னால் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதை மிஸ் பண்ணால் வந்து இனி அடுத்த வருஷம் தான். ஸோ இந்த வருஷம் தகவல் எதுக்காக வந்து அப்ளை பண்ணி வந்து கொள்ளட்டும். நிறைய பேர் வந்து கனடா வாரத்துக்கு வந்து ஆசைப்பட்டு கொண்டிருக்கீங்க. ஏன்னு சொன்னால் இந்த டிக்டாக் ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய பேர் எனக்கு இன்பாக்ஸ் பண்ணி எப்படி வரலாம்னு சொல்லி எனக்கு வந்து கேட்டுக்கொண்டிருக்கணும். ஸோ அவைக்கெல்லாம் ஒரு பரளிக்கிற வீடியோ மாதிரி இந்த வீடியோ செய்கிறதுக்கான நோக்கம். ஸோ இந்த வீடியோ யாரும் பார்த்தோம் சொன்னால் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. நாளைக்கு நான் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது மட்டும் பாய்.